ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சாரீ வந்து ட்ரெஸ்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நம்ம இப்போ சாரீ பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அனார்கலி ட்ரெஸ்ஸாக நம்ம மாற்ற போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. முந்தானி வந்து இப்படி வந்துருக்கு. ஸோ கம்ப்ளீட் 2 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி பார்டர் வந்துருக்கு. ஸோ இந்த சாரீ அனார்கலி மாடலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைலர் கிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லைனிங் வாங்க தான் போகிறோம். எனி ட்ரெஸ்ஸஸ் லைனிங் போட்டால் வந்து அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அண்ட் லைஃப் கூட நல்லா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணும்போது வித் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ வெரைட்டி ஆஃப் லைனிங் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டான மேட்சிங் பார்த்துட்டு நான் இந்த லைனிங் வந்து 4.5 மீட்டர்ஸ் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து சாரீ 5.5 மீட்டர்ஸ். ஸோ அது வந்து கிளாஸ் நல்லா வரணும், வித்தவுட் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எனக்கு லைனிங் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கணும்னு சொல்லிட்டு 4.5 மீட்டர் நான் லைனிங் வாங்கியிருந்தேன். ஸோ 4.5 மீட்டர் நான் லைனிங் வாங்கி ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃபைனல் அவுட்புட் இப்படி இருக்குது. அண்ட் இதில் எங்கேயுமே அட்டாச்மெண்ட்ஸ் கிடையாது. ஜென்ரலாக வந்து நம்ம ரெடிமேட் வாங்கினா வந்து சென்டர் அந்த 3 பீசஸ் ஆர் 5 பீசஸ் மாதிரி அட்டாச்மெண்ட்டோடு தான் பண்ணுவாங்க. இது நான் வந்து டைலர் கிட்ட கொடுக்கும் போதே என்னோட ரிக்குவயர்மெண்ட் வந்து சைடு அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் பல்லுக்கு முந்தானிக்கு இருக்கிற அந்த பெரிய பார்டர் தான் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல போட சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிதான். இதோட துப்பட்டா வந்து ஆக்சுவலாக வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பட் நெட்டில் பார்த்தா அந்த புட்டாஸுக்கு பார்த்தீங்களா எல்லோ சாரிக்கு மேலே அந்த கிரீன் புட்டாஸ் மாதிரி தான் துப்பட்டா கலர் இருந்தது. இந்த துப்பட்டா நான் தனியாக வாங்கல, என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. பட் பேர் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.